ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 2 அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியின் மூலமாக பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. தற்போது இந்த தொடரில் இருந்து ஆப்கானிஸ்தான் வெளியேறிய போதிலும் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் நடைபெற்று கொண்டு இருக்கு. இதில் ஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இந்தியாவும் நியூசிலாந்தும் முதல் 2 இடங்களை பிடிச்சு தற்போது அவங்க அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இந்த நிலைமையில் பி பிரிவில் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு அவங்க அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கு ஒரு கடுமையான போட்டி அங்கே நடைபெற்று கொண்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் யார் அரையிறுதிக்கு போவாங்க அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியில் ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் மோதினாங்க. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் சிறப்பாக பேட்டிங் பண்ணி அவங்க 50 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய பந்து வச்சு சமாளித்து 270 ரன்களை குவிச்சது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அந்தளவுக்கு அவங்களுடைய பேட்டிங் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா களமிறங்கிய போது அவங்க ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் அதிரடியாக விளையாடி பவர் பிளேயிலேயே அந்த அணி 100 ரன்களை கடப்பதற்கு உதவியாக இருந்து அரை சதத்தை கடந்துட்டாங்க. 13வது ஓவர் நடந்து கொண்டு இருக்கையில் மழை குறுக்கிட்டதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி முடிவு எட்டப்படாமல் தற்போது 2 அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. டிஎல்எஸ் விதிமுறையின்படி பார்த்தாலுமே கூட 12 ஓவர்களுக்கு 70 ரன்கள் எடுத்திருந்தாலே போதும். ஆனால் ஆஸ்திரேலியா அணி 100க்கும் அதிகமான ரன்களை குவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கி தற்போது ஆப்கானிஸ்தான் இதன் மூலமாக இந்த தொடரை விட்டு வெளியேறியிருக்காங்க. தற்போது ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா 4 புள்ளிகளோடு அவங்க பி பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதுதான் தற்போது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாகவும் மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தற்போது ஏ பிரிவில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி பி பிரிவில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய அணியோடு மோத வேண்டும் அரையிறுதியில். அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது ஆஸ்திரேலியா முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்து நடக்க இருக்கின்ற போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்த 2 அணிகளும் மோத போகிறாங்க. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி ஜெயிக்கும் பட்சத்தில் தென்னாப்பிரிக்கா அணி அந்த புள்ளி பட்டியலில் பார்த்தீங்கன்னா அவங்க 2வது இடத்தை பிடிப்பாங்க. இதன் மூலமாக அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்கா அணியும் மோதுவாங்க. இதுவரைக்கும் நாக் அவுட் சுற்றுல ஐசிசி தொடர்களில் தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணியை வென்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலிய அணியை காட்டிலும் தென்னாப்பிரிக்கா அணியை வெற்றி பெறுவது இந்திய அணிக்கு ஒரு சகஜமான ஒரு நிலைமை தான். அதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணிக்கு இது ஒரு ஜாக்பாட்டாக பார்க்கப்படுது. தற்போது அந்த புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணியும் நியூசிலாந்து அணியும் தான் 2வது அரையிறுதியில் மோதுவாங்க. அதற்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா 3வது லீக் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற போட்டியில் துபாயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாந்தும் பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இந்த போட்டியில் இந்திய அணி எப்படியாவது போராடி நியூசிலாந்தை மட்டும் வீழ்த்திட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று அவங்க இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவது தற்போது உறுதி அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் 2வது அரையிறுதியில் மோதினாங்க அப்படின்னா அதில் எந்த அணி வெற்றி பெற்று மேலே வராங்களோ அவங்க இந்திய அணியோடு இறுதிப் போட்டியில் விளையாட வேண்டும். தற்போது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் சுற்றில் ரொம்பவே ஒரு பலம் வாய்ந்த அணியாக மாறிடுவாங்க. அவங்க இந்திய அணியை நிறைய முறை தோற்கடிச்சு இருப்பதன் காரணத்தினால அவங்கள காட்டிலும் தற்போது தென்னாப்பிரிக்கா அணியை அரையிறுதியில் எதிர்கொள்வது இந்திய அணிக்கு பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.